வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். முந்தி ஒரு தரம் திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், இன்றுள்ள தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த 3 மாவட்டங்களும் இணைந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். எப்படி கல்வியில் சிறந்தவங்களா அந்த மக்கள், அந்த மாவட்ட மக்கள் இருந்தாங்க. பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கல்வி முக்கியம் சொல்லி உணர்ந்து கல்லூரி நிறுவனார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட கல்லூரிகளில் ஒன்றான சதக்கத்துல்லா அப்பா காலேஜ், அதை பற்றி சொல்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சியர் சில பேருக்கு அட்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டபோது, செயின்ட் ஜான்ஸ், சென்ட் சேவியர்ஸ் ரெண்டுலேயுமே ஏற்கனவே அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டதுனால அவங்களால அட்மிஷன் கொடுக்க முடியலையாம். அப்போ அவர் நினச்சாராம், இன்னும் எங்கள் கல்வி நிலையங்கள் தேவைப்படுது, அப்போ இன்னொரு கல்வி நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பி சதக்கத்துல்லா அப்பா குடும்பத்தில் சொன்னபோது, அவர்கள் நிறுவனது தான் இந்த கல்லூரி. 1971ஆம் ஆண்டு இந்த கல்லூரியை நிறுவனாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 71 இப்போ என்ன 54 வருஷம் ஆச்சு. 2024 கல்லூரிகளை தரம் பிரித்து சொன்ன பொழுது, இந்தியாவில் உள்ள அனைத்து கல்லூரிகளில் முதல் 100 கல்லூரிகளில் ஒன்றாக இந்த சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இவங்க இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக இருக்கவர் அல்ஹாஜ் வஉஎஸ் சையத் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற பெரியவர். பிரின்ஸிபல் டாக்டர் எஸ்எம் அப்துல் காதர் இருக்கிறாரு. 2 பேரையும் நான் சந்திச்சிருக்கேன். திருநெல்வேலிக்கு போனபோது அவருடைய கல்லூரியில் போய் உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்நேரம் 2 பேரையுமே பார்த்துருக்கேன். காட்சி கிளியர் அப்படின்னா இவங்க 2 பேரையுமே சொல்லலாம். மிக மிக தெளிவான சிந்தனையோட இவர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதில் முன்னிலையில் நிற்கின்றார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த கல்லூரியுடைய தாளாளர் ஹாஜி பத்ஹூர் ரபானி, அவர் 52 வருஷமாக இந்த கல்லூரியுடைய தாளாளராக இருக்கார். இந்த கல்லூரியை வழிநடத்துகிறார். இவர் 19 நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்கார். ஆனால் அந்த 19 நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்க அவருக்கு ரொம்ப பிடித்தமானது எது? மற்ற நிறுவனங்கள்லாம் பணம் சம்பாதிச்சு கொடுக்குற நிறுவனங்கள், இது பணம் சம்பாதிச்சு கொடுக்குற நிறுவனம் இல்லை. ஆனால் ரொம்ப பிடிச்ச நிறுவனம் அந்த 19 எது? இந்த கல்லூரி தான். இந்த கல்லூரியில் கேபிட்டேஷன் ஃபீங்கிற வார்த்தையே கிடையாது. இது வரைக்கும் எல்லாமே ஒரு பைசா கூட கேபிட்டேஷன் ஃபீ வாங்காமல், இன்னும் சில கல்லூரிகள் அது மாதிரி இருக்காங்க. இந்த கல்லூரி அப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இவங்க கேபிட்டேஷன் ஃபீ வாங்குறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, ஆசிரியர் அலுவலர் பணி வழங்குதில் 1971 இன்ன வரைக்கும் பணியாளர்கள்ட்டையும் இவங்க ஒரு பைசா கூட வாங்குறதில்ல. சில கல்லூரிகளில் துரதிருஷ்டவசமாக, சில தனியார் கல்லூரிகளில் வெளியில் சொல்லாத ஒரு தீங்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு லெக்சரர் போஸ்ட்டு கொடுத்தா அவங்ககிட்ட 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கிட்டு தான் லெக்சரர் போஸ்ட்டே கொடுக்குறாங்க அப்படிங்கிற எளிநிலை இருக்குது. அவங்க கேட்டாங்கன்னா, நீங்கள் தான் 70,000 80,000 சம்பளம் வாங்குறீங்களா, ஒரே வருஷத்தில் உங்களுக்கு திரும்பி வந்துடும்ல அப்படின்னு பேசுகிற எளிநிலை இருக்குது. ஆனால் இந்த கல்லூரியில் அப்படி இல்லை. ஆட்சிக்குழு தலைவர் ஹாஜி வஉ சையத் அப்துல் ரஹ்மான் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் காயல்பட்டினத்தில் மாணவிகள் பமில வாவு பஜீகா மகளிர் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியும் நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த கல்லூரியுடைய சிறப்பு என்ன? சமய சார்பு அப்படிங்கிறது இல்லாமல் ஆசிரியர் தேர்வு நடக்கிறது. இதனுடைய தமிழ்துறை பேராசிரியர் யார்? என்னுடைய இணைய நண்பர் சவுந்தர மகாதேவன். இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் கூற முடியும். இங்கே கல்வி அரேபிய மொழிக்கு உங்களுக்கு இது இருக்கிறது, டிகிரி கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு இருக்குது, தமிழுக்கு இருக்குது, சயின்ஸ் எல்லாமே இருக்குது. மொத்தம் 19 நினைக்கிறேன் டிவிஷன்ஸ் கிராஜுவேஷன் கோர்சஸ் இருக்குது. காமர்ஸ் நடத்துகிறாங்க. சிறந்த கல்லூரியாக செயல்பட்டு வருகிற இந்த கல்லூரியை பார்க்கும்போது, எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், கல்வி கொடுக்கும் நிறுவனங்கள் குறைவாக இருப்பதனால் சில பேர் கல்வி கற்க முடியாமல் போய்விடுகிறது அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் நினச்சி சொன்னபோது, உடனடியாக அப்படி ஒரு கல்லூரியை நிறுவினார்களே அந்த பெரியவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று கூறி, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி இன்னும் தொடர்வோம் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.